ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹியூமன் லவ் ஏலியனோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்குள்ள அப்போல்லாம் நான் பேசுகிற வடரோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் உனக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட வந்து பேசினோம். என்னமோ பிரதர் மேலே ரொம்ப கேரிங் இருக்கிற மாதிரியே, ஏன்டா என்ன மாதிரி நீ என்கிட்ட நண்டுக்கிற ஜங்குக், அந்தளவுக்கு இந்த ஹயாங் மேலே உனக்கு கேரிங் இருக்குதா என்ன? அப்போ இப்போவே நம்மளோட வேர்ல்டுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினா பேசினா நம்ம ஜங்குக் காண்டாக்கி, நான் உன்னை இந்த பிளேஸுக்கு நீ எப்படி இருக்கணுங்கிறத பார்க்க தான் வந்திருக்கேன். உன் கூட உன்னோட வேர்ல்டுக்கு வர்றதுக்குல ஏன் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நான் உங்ககிட்ட வந்து பேசினாலே என் கூட வந்துருனுங்கிற மாதிரி இப்படி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாக திட்டிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு டெலிபிட்டி ஆகி அவரோட ஹவுஸுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தான். ஏன்டா இவனுக்கு இவ்வளோ கோவம் வருதோ தெரியல. இவனை நான் எப்படிடா நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே பண்ணி நம்மளோட பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியலையே. ஹயாங்கிட்ட வர நான் சீக்கிரமாகவே ஜங்குக்கு அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண, எதையாவது ஒன்று பண்ணியே தீரணுமேங்கிற மாரி செம்ம கன்ஃபியூஷனில் இருந்தான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கரெக்டாக அவரோட ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டுக்கு தான் ஜங்குக்கோட பெட்டில் பட்டுருப்பாரு. அந்த பொசிஷனில் ஜங்குக் டக்குன்னு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு எங்கடா போன நீ அப்படிங்கிற மாதிரி எழுந்து வரா அந்த மாதிரி வந்தா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி செலவும், என்னை மட்டும் விட்டுட்டு நீ எங்கேயோ சிங்கிளாக போயிட்டு வந்துருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ எங்கே என்ஜாய் பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். அது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நான் ஜிமினாவை தான் பார்க்க போனேங்கிறது சொல்ல முடியாதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு. அது நான் அப்படிங்கிற மாதிரி பேச முடியாமல் திணறிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபீஸை கப் பண்ணபடி, என்கிட்டேருந்து எதையாவது மறைக்கிறியா ஜங்குக்கு நீ? என்கிட்டேருந்து எதையாவது சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எதையாவது மறைக்கிறியா? நீ என்கிட்ட ஓப்பனாகவே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா, அது நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கலட்டையா. நான் என்னோடய பவரை தான் செக் பண்ணி பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ இந்த மாதிரி திடீர்னு யாரும் இல்லாத டைம் இப்படி காணாமல் போயிட்டு என்றானன்னு வச்சுக்கோயேன், நான் பார்த்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பாட்டுருவோம். நீ எங்கே போயிட்டு வரேன்னு தான் கேட்பாங்க, திடீர்னு நீ எப்படி வந்தேன்னு தான் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் உன்னோட பவரை யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணுறதா என்னை பக்கத்துலேயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி ஜங்குக்கிட்ட லிட்டியாக பேச ஆரம்பிப்பாரா. அந்த மாதிரி பேச ஆரம்பித்தான். ஏன் பேபி இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு காலேஜில் ஒர்க்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்மகிட்டே பேசினா, பாட்டியா அவங்ககிட்ட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலான்னு வேண்டாம், காலேஜ் ஒர்க்கை பண்ணு நான் சொல்கிறப்போ நீ என்னை தேடி வருவேல அப்போ வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட கோவமாக அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவார். அந்த மாதிரி போனால் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோக்குள்ளே கோவப்படுறானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி கோவமாக போகிற நம்மகிட்டே நோட் பண்ணால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் நம்மகிட்ட ஹாரிக்கிட்ட நம்ம ஜங்குக்கு வச்சு நிறைய பேசிட்டு வர்றாரு. ஹாரிக்குமே நம்ம ஜங்குக்கில் ஏதோ டிஃப்ரெண்ட் பவர் இருக்கிறது இப்போ ஓரளவுக்கு தெரியும், ஆனால் பட் ஏலியனுங்கிற அளவுக்கு தெரியாது. நம்ம ஜங்குக்கில் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் ஹாரியும் திங்க் பண்ணிகிட்ருப்பான். இந்த மூமெண்ட்டில் ஏற்கனவே ஜங்குக் ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் பவர் இருக்குது, பேண்ட்டுக்கோ. அப்புறம் நீ அவனோட எனிமி நினச்சி உன்னை அட்டாக் பண்ண போகிறான். டான்ங்கிறத ஜங்குக்கு எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவேன்? ஒருவேளை கோவத்தில் அவனோட கண்ட்ரோலை மீறி அவனோட பவர் எடுக்க சொல்ல நீ தான் அவனோட டேங்கிறத எப்படி நீ அவனுக்கு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி செலவும். அது சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்லுவாரா. சீக்ரெட்டா பாண்டவர் நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி யாரி கேட்டா, கண்டுபிடிச்சிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி துள்ளி விளையாண்டுக்கிட்டே போகாதடா, நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். ஏன்டா நான் எவ்வளோ கன்ஃபியூஷனில் குழம்பி வரேன், நீ ஏன்டா இந்த மாதிரி பேசுகிறேன், போடா குறைக்கு ஜம்ப் பண்ணி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு போகிற சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அடு 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 சப்போஸ் ஜங்கு கண்ட்ரோலை மாட்டுட்டு இழந்து என்னையே அட்டாக் பண்ண வந்தானா டக்குன்னு இப்படி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேனுங்கிற மாதிரி நம்ம ஹேரியை ஹக் பண்ணிவிட்டு ஜீக்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி போவாரா. இந்த மாதிரி போனால் கரெக்டாக டேயோட லிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜங்கு ஹேரிக்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் நம்ம ஹேரி தான் அட பாவி என்ன பண்ணுவேன்னு தான் கேட்டேன், இதுக்கு இப்படி அடா பண்ணுவேனுங்கிற மாதிரி ஹேரி ஒரு ஷாக்கான ரியாக்ஷனில் நம்ம டே நோட் பண்ணோம். ஜங்குக்கு தான் செம்ம ஜலஸான மூமெண்ட்டில் ஹேரியை பட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சா ஏன்டா ஹக் பண்ணுடாம
அவன் அவன் தான் ஹேக் பண்ணா, அவன் தான் இப்படிலாம் நான் பண்ணுவேன்னு சொல்லி கிஸ் பண்ணவன்டா. என்னை பற்றி ஏன்டா மறைக்கிறேங்கிற மாதிரி ஹேரி நோட் பண்ணிவிட்டு, டேய் மச்சான் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நம்ம கிளாஸில் ப்ரொஃபஸர் வேறு வந்துருப்பார்களுக்கு, நான் போகிறேனே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஹேரி ரன் பண்ணப்படி ஓடுவானா. அந்த மாதிரி ஓடுனா நம்ம ஜங்குக்கு தான் காண்டிலேயே டே அப்படியே பக்கத்தில் இருக்க வாலை லாக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. என்னடா பண்ணிகிட்டு இருக்க அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்டான். ஹை ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வேண்டா நம்ம டேயோட லிப்பில் ஃபிங்கரை வச்சபடி திரும்பவும் டே மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி ஒருத்த ஃபிங்கரை வச்சு என் லிப்பை மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அந்த ஃபிங்கரையே கடிப்பாரா, இந்த மாதிரி கடிச்சா ஏன்டா இந்த மாதிரி ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் டே நோட் பண்ணால் இப்போ எதுக்காக என்ன இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்டால் அவன்கிட்ட என்னடா பண்ணிகிட்டு இருந்த, நான் மட்டும் உன்னை வந்து கிரிப்பாக உன் லிப்பை பிடிக்காட்ட கிஸ் தானடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அரே அரு ஜங்குக் அதுதான் அதுதான் நான் பார்த்தேனே, அது ஒன்றும் இல்லை ஜங்குக், நீ உன்னோட மொட்டை கண்ட்ரோலை இழந்து என்னையே நீ கில் பண்ண வந்தீனா. எது நானா? இல்லை ஹாரி தான். ஒருவேளை நான் என்னையே நீ அட்டாக் பண்ண வந்தீன்னா நான் எப்படி உன்னோட டே தான், நான் உன்னோட டேங்கிறத ப்ரூவ் பண்ணுவேனுங்கிற மாதிரி கேட்டான். அதனால தான் இப்படி ஹக் பண்ணி இப்படி கிஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஹக் பண்ணி ஜங்கு கூட லிப்பில் போய் கிஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணாட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணோம். பாண்டியா இதே மாதிரி தான் நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆனால் நீ என்ன இந்த மாதிரி கோவப்படுற, இதுக்கு ஹேரி எவ்வளவோ பெட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறேன். அந்த மாதிரி போனேன், இதே ஹேரி பெட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கிரிப்பாக நம்மகிட்டே பிடிக்கிறாரு. ஏன்டா என்னை கிளாஸ் ரூம் போக விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மகிட்டே வந்து கொஞ்சம் சைல்டிஸாக அடம்பிடிக்கிற மாதிரி ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரி ப்ளே பண்ணோம். என்கிட்டயே ஹேரி பெஸ்ட்டுன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பின்ன என்ன, நான் எவ்வளோ அடி அடித்தாலும் அவன் வாங்கிப்பான், எவ்வளோ கிக் பண்ணாலும் வாங்கிப்பான், எவ்வளோ திட்டுனாலும் வாங்கிப்பான். இப்போ கூட பார்த்தியா அவன் என்கிட்ட எக்ஸ்பிளைன் தான் பண்ணி காட்டு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினேன் ஸ்டாச்சு மட்டும் என்ன, நீ தானே என்னை திட்டுற. சொல்லப்போனால் நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் பண்ணுற மூமெண்ட்டுக்கு எனக்கு நீ லிப்லாக் தான் தரணும், ஆனால் நீ எப்போதுமே என்னை திட்டுற, போ நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் ஃபைட்டு பண்ணுவாரா. அந்த மாதிரி ஃபைட் பண்ணால் உங்ககிட்ட இப்படி பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து டூக்குன்னு பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு மறைகிறாரு. இந்த மாதிரி மறைஞ்சா இப்போ ஒரு ரிவர் சைடு தான், ரிவர்கிட்ட கொண்டு வந்து நம்ம டே விட்டுருக்காரு. எங்கடா கொண்டு வந்து விட்ருக்காரு, காலேஜை கட்டடிக்கணும்னா இனிலாம் காம்பவுண்டு செவரு எகிரி குதிச்சு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஜங்குக் உன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணாலே போடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை கலாய்ப்பாரா. இந்த மாதிரி கலாய்ச்சோம். டயாங் நான் உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண இந்த பிளேஸ்க்கு வந்தேன். அப்படியா, ஏன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியா, ஐயோ இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது, வாங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம். எது ஃப்ரெஷ்ஷப் ஆகணுமா, ஆனால் ரிவர் போகுதுல்ல, வா ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே டக்குன்னு ரிவருக்குள்ளே ஜம்ப் பண்ணிடுவார். ஹே டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே நோட் பண்ணால் வா வா அப்படிங்கிற மாதிரி ரிவருக்குள்ளே வா வாங்கிற மாதிரி நம்ம டே எவ்வளோ கூப்பிட்டாலும் நம்ம ஜங்குக்கு ரிவருக்குள்ளே போக மாட்டேங்கிறாரு. என்னடா நீ என் கூட வந்து சேர்ந்து ஸ்விம் பண்ணுவ, ஜாலியாக வாட்டரில் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன், இந்த மாதிரி பண்ணுற, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரிவருக்கு வெளியே அப்படியே நம்ம டே வருவாரா. இந்த மாதிரி வந்தா டேயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படியே பாடியோட ஒட்டுது. இந்த மாதிரி ஒட்டுற மூமெண்ட்டில் நம்ம டேயோட பாடி மட்டும் ரிலீஃப் ஆகுமா, இந்த மாதிரி ரிலீஃப் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அவர் வேர் பண்ணியிருக்க அந்த ஷர்ட்டை கலட்டிட்டு டே மேலே வந்து கவர் பண்ண வேண்டா, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும், நீ ஃபுல்லாக சொட்டாயிட்டல, அதனால நீ என் முன்னாடி ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கியா, ஜங்குக் என்னை செடியூஸ் பண்ண தானே ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெஸ்ஸை பிடிச்சி கில்லுவாரா. இந்த மாதிரி கில்லுனா பேசுகிறது தாண்டா நீ ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தா ஹேண்ட்ஸை ப்ளே தாண்டா பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். உனக்கு குளிரும், நான் இந்த ஜாக்கெட்டை வேர் பண்ணி விட்றேனுங்கிற மாதிரி இந்த ஷர்ட்டை கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு. பட் நம்மகிட்டே வாங்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் நீ என்ன ஷர்ட்லெஸ்ஸாகவே இருப்பியா, இந்த பொசிஷனில் நான் இருக்கிறத பார்க்க சொல்ல உனக்கு எப்படி ஜெலஸ் ஆகுதோ அதேமாரி நீ ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிற மொமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகும், ஷர்ட்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொன்னால் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் இந்த ஷர்ட்டை திரும்பவும் வேர் பண்ணிட்டு அவரோட பவரை வச்சு இப்போ நம்மகிட்டே ஃபுல்லாக ஸ்வெட்டிங்கில் இருக்கிறாருல, அந்த மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபுல்லாக ஈரமாக இருக்கலாம். அந்த மூமெண்ட்டில் ஒரு பவரை என்ன மாதிரி ஒரு பவரை போட்டு நம்மகிட்டே எப்படி ரிவருக்குள்ளே ஜம்மானதுக்கு முன்னாடி இருந்தார் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற அந்த மாதிரி செஞ்சோம். ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட வேண்டாம், உன் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்,
டயத்தை ஸ்பெண்ட் பண்ண அந்த பிளேஸ்க்கு வந்தேன். இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிவர் பக்கத்தில் ஒரு ட்ரீ பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டைஸில் வச்சபடி கிட்ட ஃப்ளிட்டியாக பேசினபடி கூட நம்ம ஜங்குக்கு டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாராம். இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா அதே பிளேஸில் தான் நம்ம ஜிமினன்ட்டு ஜங்கு கூட மொத்த வேல்டும் தான் வணங்குற மாரி டேயை க்ரீப்பாக பிடிச்சபடியும் உட்காந்துருக்க மூமெண்ட்டாக நோட் பண்ணுறாரு. இவன் என்னன்னா நம்ம வேர்ல்டுக்கு வானுங்கிற மாரி எவ்வளவோ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இவன் நான் என் டேயை தாண்டி ஒரு இன்ச்சு அங்கிட்டு இல்லை இங்கிட்டு இல்லை எங்கிட்டுமே நகர மாட்டேன்னு அவனை இப்படி பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான். கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. 2 பேரும் காலேஜில் அவங்கவுங்க கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட்டு அவனுக்கு பவர் இருக்குது, அவன் பவர் இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டேயை எல்லா பிளேஸ்க்கும் தூக்கிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானேங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கடுப்பில் இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஜங்குக்கு ஒரு ஏலியன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜானுமே நம்ம ஜங்குக்கு தான் அதிகமாக இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். டேயும் ஜங்குக்கும் அந்த பிளேஸில் இருந்து டெலிபதியான மூமெண்ட்டை ஜானுமே பார்த்து அதே பிளேஸ்க்கு வந்திருப்பான். இந்த மாதிரி வந்தால் ஜிமினா நின்று நோட் பண்ணுறதையும் ஜான் பார்க்குறான். ஜங்குக் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டும் நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டையுமே நோட் பண்ணுறான். இந்த ஜங்குக்கோட வீக்னஸ் இந்த பையனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் இருந்து கரெக்டாக சார்லிக்கு டெலிபதி பண்ணுறான். அதாவது இவங்க பேசுகிறது 2 பேர் பேசுவாங்களா அந்த கான்ஃபரேஷன் வருது. இந்த மாதிரி வந்தால் சார்லி தான் ஏதாவது இன்ஃபர்மேஷனை கிடச்சிருச்சா, அந்த பவர் க்யூப் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பவர் க்யூப் கிடைக்கல கிங், ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு. ஜங்குக்கையும் பவர் க்யூப்பையும் நம்மளால் ஒரு பர்சன் மூலியமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு ஒரு ஹியூமன்கிட்ட ஒரு லவ் ஃபீல் இருந்த மாதிரி தெரியுது. அந்த பர்சனை வச்சு பிளாக்மெயில் பண்ணால் கண்டிப்பாக அவன் பவர் க்யூப்பை நம்மகிட்ட கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டான பிளான் போட்டிருக்க, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுற, சீக்கிரம் அந்த பர்சன்ட்டை நீ உன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த பவர் க்யூஃபை அவங்ககிட்ட மொத்தமாக வாங்கு. பவர் க்யூப் கிடச்ச அடுத்த செகண்டு அந்த பையனை அதே பிளேஸில் கீல் பண்ணிவிட்டு பவர் க்யூப் எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அங்கேயே போட்டு தள்ளிட்டு வந்துடுங்கிற மாதிரி சார்லி சொல்லிவிட்டு அந்த கான்ஃபரேஷனை பிரேக் பண்ண, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இனி அந்த ஒர்க்கை சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புனா. இப்போ ஜிமினாக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. 4 டேஸ்க்கு 5 டேஸ் மூவ் ஆயிடுச்சு. என்ன பண்ண ஏது பண்ணணும்னு ஒன்றுமே தெரியலையே. இந்த ஜங்குக்கு என்ன சொன்னாலும் நம்மக்கிட்ட ஃபைட் மட்டும்தான் பண்ணுறான், இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். நான் சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் டிப்ரெஷனில் அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்தபடியே இருந்தான். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கரெக்டாக ஜிமினாவோட நெக்கு க்ரிப்போ பிடிச்சி இருக்குனப்படி நிற்பாரா அந்த மாதிரி நின்னான். ஏன்டா எனக்கு இப்படி பிடிச்சிட்டு நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணான். என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துவாரா அந்த மாதிரி கட்டுனா, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, எதுக்கு அவனை ஏன்ட்ட கேட்குற, அவன் ஹவுஸ்லலாம் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தானடா அவனை கால் பண்ணி பார்க்குக்கு வர சொன்னேன், எங்கடா ஏன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோவமாக இந்த மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட ஃபைட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபைட் பண்ணா, நான் வர சொன்னேண்ணா, நீ தானே வர சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் ஹவுஸ்லேருந்து கிளம்புனா, எங்கிட்டே இப்போ வரைக்கும் அவன் ஹவுஸுக்கு வரல, இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட ப்ளே பண்ணாத, எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமக்கோமாக இந்த மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட ஃபைட் பண்ண, ஜிமினா காண்டாகி ஒரு பவரை தூக்கி நம்ம ஜங்குக் மேலே போட, ஜங்குக் தூரமாக போய் விழுந்தான். இங்கே பாருடா, ஆமாம் உங்ககிட்ட சொன்னது உண்மைதான், ஏன் அன்றைக்கி கூட காலேஜ் முடிஞ்சு வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை நம்ம ஜிமினா சொல்கிறாரு. காலேஜ் முடிஞ்சு வர சொல்ல நம்ம சிங்கிளாக வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஒரு பவரை போட்டு கான்சில் கவச்சு ஜிமினா நேராக ஜிமினாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஜிமினா தூக்கிட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டு நம்ம ஜிமினாவோட காரை ஃபாலோ பண்ணபடியே கரெக்டாக ஜிமினாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துருப்பாரு. இந்த மாதிரி வந்துருந்தேன், உன்னை வச்சு தான் நான் என் பிரதரை பிளாக்மெயில் பண்ணி இந்த வேர்ல்டுலேருந்து என்னோடய வேர்ல்டுக்கு போகிறேன்ட்டையா, நான் உன் ஃப்ரெண்டாகவே உன் கூட இருந்தேன், எனக்கு உன்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் பட் இது என்னோடய வேர்ல்டு கிடையாது, நீ ஹியூமன் நான் ஏலியன், 2 பர்சன்ஸ்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் செட் ஆகாது, என் பிரதர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னா அதுக்கு நீ கொஞ்சம் ஹேட் ஆகணும், என்னை ஃபர்கியூ பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் கரெக்டாக ஜங்குக்கு என்ட்ரு ஆகி ஜிமினா பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்ப காண்டாகி, இந்த மாதிரிலாம் எப்படி உனக்கு பண்ண தோணுச்சு, அவன் உன்னை ஃப்ரெண்டாக தானே திங்க் பண்ணிகிட்ருக்கான், இந்த மாதிரி அவன்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன், நான் அப்போவே டவுட் பட்டேன்,
நீ டேய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக சில நீ டே ஏதாவது பண்ணுவேன்ட்டு என்கிட்ட சொன்ன மாதிரியே டே தூக்கிட்டு வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கோவமாகி ரொம்ப டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி டேயை வச்சு பிளாக்மெயில் பண்ண இதே பிளேஸில் உன் கண்ணு முன்னாடியே ஒட்டுமொத்த பவரையும் எடுத்து என்ன நானே அழிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கரமாக ஜிமினா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன் பிரதர்ஸ் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் வந்துருக்கும். ஃபைட் வந்த மூமெண்ட்டில் நம்ம ஜேகே சொன்ன மாதிரி ஜேகே பாடி ஒர்க்கில் இருக்கிற மொத்த பவரையும் எடுத்து அவரே அட்டாக் பண்ண போகிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஆக்காத எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு இதுக்கு மேலே நான் எந்த டார்கெட்டும் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு வர மாட்டேன் இந்த மாதிரி பண்ணாத ஜேகே உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆரம்பிடுவேன் சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கத்தி இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் அவரோட பவரை அவரே கண்ட்ரோல் பண்ணபடி சேஃபாக ஹவுஸ் கூட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே திங்காகி ஜிமினாண்டாம் அதான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல நான் எதுவும் டார்கெட் பண்ண மாட்டேன்ட்டு பின்ன என்னடா திரும்ப எப்பட்டாலும் என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பொய் சொல்லாது ஜிமின் நீ சொன்னதா சொல்லிடா அவன் ஹவுஸில் பேரண்ட்ஸ்டெல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு உன்னை பார்க்க தான் அந்த பார்க்குக்கு வந்தான். உன்னை மீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் சுகாவுமே அப்படியே பார்க்குக்கு வந்தார். ஆனால் பட் அந்த பிளேஸில் இல்லை நீ என்னென்னா எங்கள் ஹவுஸில் இருக்கிற காங்கல என்ன பண்ண என் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோமா இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தான். ஜிமினா தான் என்ன இந்த மாதிரி சொல்கிறான் நான் கால் பண்ணவே இல்லையே இவன் இந்த மாதிரி சொல்கிறான் அம்மா ஷுவா எதுக்கு அந்த பார்க்குக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்ம சுகாட்டா அந்த பார்க் முழுக்க நம்ம தேடிக்கிட்டு இருக்காரு. டேயோட நேம் சொல்லி கட்டுனபடியே காங்கலனுங்கிற மாதிரி ஜின்னுக்கும் ஜேகுக்குமே கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதை தான் நம்ம ஜோங்கு கேட்டுட்டு நேராக ஜிமினா கிட்ட வந்துருப்பாரு. இந்த மாதிரி ஜிமினா கன்ஃபியூஷனில் இருக்கிற மூமெண்ட்டும் ஜேகே செம்ம கோவத்தில் இப்போவே என்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்லேயும் ஜிமினா லூஸ் மாதிரி பேசாதடா நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலை நான் கால் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வரையும் சொல்லலை நான் பேசவும் இல்லை நீ சொல்கிறதானே பார்க்க சொல்ல யார் கால் பண்ணானுங்கிறது தெரியல ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கான் நம்மளுக்கு தேவையில்லாமல் அவனை சேவ் பண்ணுறதை விட்டுட்டு என்கிட்ட ஃபைட்டை பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதை பிரேக் பண்ணிவிட்டு முதல்ல தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா இந்த மாதிரி கட்டுவாரா அந்த மாதிரி கட்டுனா நான் அப்பட்டே எங்கே போய் தேடுவேன் ஐயோ ஓன் பவர் தான் அவன் அக்செப்ட் பண்ணி அவனுக்குள்ளே இழுத்துக்கிறானேடா உன்னால் அவனை எந்த லொக்கேஷனில் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறத ட்ராக் பண்ண முடியும் உன்னோட பவரை மட்டுமே எடுத்து எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறத ட்ராக் பண்ணும் முதல்ல டவம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் என்ன மாதிரி பண்ணணும் எனக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகி ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி ரிலாக்ஸ் ஆகி டேயோட திங்கிங்கை கொண்டு வா எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது இப்போ உன்னால் கண்டிப்பாக நோட் பண்ண முடியும் கண்டிப்பாக எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி அவனோட வாய்ஸ் அவனோட ஒரு குட்டி மூமெண்ட் கூட உன்னால் நோட் பண்ண முடியும் நீ ரிலாக்ஸ் ஆகி டேயோட வாய்ஸை மட்டும் கேட்க ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதேமாதிரி ஒரு மாதிரி தவம் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு நம்ம ஜொங்குக்குமே அப்படியே அவரோட பவரை மட்டுமே எடுத்து டேயோட வாய்ஸ் எங்கே கேட்குதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக் அவரோட வாய்ஸ் எங்கேயாவது நமக்கு கேட்குதா இருக்கிற பிளேஸ் நமக்கு எங்கேயாவது தெரியுதானுங்கிற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தா எங்களோட எந்த ஒரு பிளேஸ்லையுமே டேயோட அந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இங்கே எதுவுமே டேயோட மூமெண்ட்ஸ் இல்லையே எங்களோட பக்கத்தில் எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சரி அந்த பார்க்குக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பார்க்குக்கு தான் நம்ம ஜிமினாவும் ஜொங்குக்குமே பார்க்கு கூட்டிகிட்டு வருவாங்க இந்த மாதிரி பார்க்கு கூட்டிகிட்டு வந்தோம் பார்க்கில் நம்ம ஜொங்குக்கு ஒரு பிளேஸில் நிற்கிறாரு நம்ம ஜிமினா ஒரு பிளேஸில் நிற்பாரு அவன் பவரை வச்சு தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதேமாரி நம்ம ஜொங்குக் பவரை வச்சு நம்ம தேடு தான் ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் நம்ம ஜொங்குக் தேடுறதுக்கு முன்னாடியே ஜிமினா பார்த்துருவாரு இந்த மாதிரி பார்த்தேன் அந்த பிளேஸில் கரெக்டாக டேக்கு முன்னாடி என்ட்ராகி ஜானை நோட் பண்ணுறாரு நீ இந்த பிளேஸில் என்னடா பண்ணுற நீ என்னடா இந்த பிளேஸில் பண்ணுற உன் பிரதர் தான் அங்கே வருவான்னு நினச்சேன் ஏன் பிரதரா ஆரம் எதுக்கு இங்கே வரணும் ஆரம் ஏன்டா அங்கே வர வைப்பறான் உன் பிரதர் ஜங்குக்கு தானே அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இதை கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு உன்னோட பிரதரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷனில் நம்ம ஜிமினாவை நோட் பண்ணான் மட்டும் அவனை அங்கேருந்து விட்டுட்டு போ இங்கே பாருடா நீ ஜங்குக்கும் அந்த பவர் க்யூப்புக்கு தான் வந்துருக்க ஆனால் நான் அந்த பவர் க்யூப்புக்கு மட்டும்தான் வந்துருக்கேன் உன் பிரதரை நீயே வச்சுக்கோ எனக்கு பவர் க்யூப் வேணும் இப்போவே போய் ஜங்குக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பவர் க்யூப்பை எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜானும் ஜிமினாவும் மாட்டி ஃபைட் பண்ணோம் நீங்களாம் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க எதுக்குடா ஜங்குக்கு வச்சு பேசுகிறீங்க பவர் க்யூப்னா அது என்னடா ஜங்குக்கு நீ எங்கே ஜங்குக்கு இருக்கிற ஜிமினாவே இந்த பிளேஸ்க்கு வந்துட்டா நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக க்ரை பண்ணுவாரோ அந்த மாதிரி க்ரை பண்ணோம் அந்த க்ரை பண்ணுற அந்த மூமெண்ட்டும் நம்மகிட்டே வந்து
மவுத்தில் வந்து கர்ச்சீப் வச்சு டைட்டாக கட்டியிருக்க மூமெண்ட்டுக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவார்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணால் வித்தியாசமாக நம்ம ஜிமினா யார்கிட்டயோ பேசுகிறதும் வந்து கொஞ்சம் க்ரை பண்ணபடி கட்ட முடியாமல் கஷ்டப்படுற அந்த மூமெண்ட்டும் இப்படி டவட்டில் இருந்து தேடிட்டு இருக்க நம்ம ஜொங்குக்கு ஃபீல் ஆகி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜொங்குக்கு வந்துட்டு இருந்தா இப்போ நம்ம ஜிமினா தான் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணதாடானுங்கிற மாதிரி ஜானை அடிச்சுட்டு அதோட ஜான் கூட ஃபைட்டை பண்ணி ஜானுக்கு ரொம்ப வீக் ஆகுறான். ஜான் வீக்கானா ஜானுக்கும் நம்ம ஜிமினாவுக்குள்ளேயும் நடக்கிற ஃபைட் ஆரமுக்கும் சார்லிக்குமே தெரிய வருது. இந்த மாதிரி தெரிய வந்தால் இவன் நான் என்ன சொன்னாலும் கேட்காம பவர்ஸை மட்டும் எடுத்து இப்படி அட்டாக் பண்ணுறானேங்கிற மாதிரி ஆரம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஜானுக்கும் ஜிமினாக்குள்ளேயும் ஹெவி ஃபைட் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டில் ஜானை அட்டாக் பண்ணி அப்படியே தூக்கி வீசுறதுல ஜான் அப்படியே மயங்கி விழுந்தபடி கீழே விழுந்தேன். கரெக்டாக கிட்ட வந்துட்டு டேயோட ஹேண்ட்ஸில் லெக்லலாம் கட்டியிருக்க ரோப்பெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மவுட்டில் கட்டியிருக்க அந்த கர்ச்சிப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டே சேஃபாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம ஜொங்கு கென்றாகி ஜிமினா வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்னமோ எங்கே இருக்கானே தெரியாதுன்னு அவன் பக்கத்தில் எப்படிடா நீ இருப்பேனுங்கிற மாதிரி செம்ம கோமா நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். இந்த மாதிரி டேயை ஜானுக்கிட்ட சேவ் பண்ணவர் இப்போ டேயோட நெக்கில் ஜிமினாவே நைஃபை வச்சபடி ஜொங்குக்கும் நோட் பண்ணோம். டீ செம ஷாக்கில் ஃப்ரெண்டுன்னு நினச்சது தப்பாடானுங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரா அந்த மாதிரி கொடுத்தேன். ஜொங்குக்குடா என்னடா பண்ணுற இங்கே பாரு ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்துலேயே நம்ம ஜிமினை நோட் பண்ணால் இங்கே பாரு ஜொங்குக் நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் எனக்கு உன்னோட லைஃப்பும் உன்னோட உயிரும் அப்புறம் அந்த பவர் கியூப்னா எனக்கு இம்பார்ட்டன்ட். உன்னை நான் சேஃபாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் உன்னை ப்ரொடெக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போவே இந்த பிளேஸ்லேருந்து நீயும் பவர் கியூப்பும் நம்ம வேர்ல்டுக்கு வரணும். இப்போ மட்டும் என் கூட வரமாட்டேன்னு நீ ஆர்கியூமெண்ட் பண்ணுனேன்னு வச்சுக்கோங்க இதே பிளேஸில் முன்னாடியே டேயை கில் பண்ணிடுவேன். டெட் ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நீ என்னையும் கில் பண்ணுவேன். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. வேணும்னா பவர் கியூப் இப்போவே ஹேண்ட்ஸில் இடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேடா ஜிமின் என்ன மாதிரி பண்ணுற எதுக்கு ஜொங்குக்கு அந்த மாதிரி பேசுகிற வாயா முட்றா தேவையில்லாமல் ஏதாவது பேசினேன் யோசிக்காமல் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை மிரட்டுனா என்னடா நம்மளே மிரட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணா நான் வார்ன் பண்ணல ஜொங்குக் நீ என்னை கில் பண்ணாலும் சரி நான் டெட்டானாலும் சரின்னு சொல்லிட்டு தான் டேயோட நெக்லேயே நைஃபை வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். டேயை கில் பண்ணாலும் கில் பண்ணிடுவேன். பவர் கியூப்பை ஹேண்ட்ஸில் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜொங்குக்குமே வர வழி இல்லாமல் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி டேயோட ஹவுஸ்க்குள்ளே ஜொங்குக்கோட பெட்ரூம்குள்ளே இருக்கல பவர் கியூப் அதுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறாரு. அங்கே அது மறைஞ்சி கரெக்டாக ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் அது என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம டே ரொம்ப ஷாக்காக நோட் பண்ணேன். அப்படியே நேராக என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆனால் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவ்வளோ நேரம் ஜிமின்னு என்னெல்லாமோ என்னை திட்டுனே இப்போ ஹயாங்காடா சிம்படிலாம் க்ரியேட் பண்ண முடியாது. நீ சிம்படியாக ட்ரை பண்ணி ட்ராமா பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். என் பக்கத்தில் வாணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு கூப்பிடுவோம். ஜொங்குக்குமே கரெக்டாக ஜிமினை பக்கத்தில் வந்துட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு டேயை அந்த லாக்கில் இருந்து மூவ் ஆன் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். ஜிமினா ஒரு பவரை போட்டு நம்ம ஜொங்குக்கையும் நம்ம பவர் கியூப்பையும் அப்படியே லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லாக் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஷாக் ஆக்கி என்ன பவர் கியூப்பே இப்போ ஒர்க் பண்ண மாட்டேங்குது ஹயாங் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். டேயை அப்படியே விட்டுட்டு எனக்கு இதை விட்டால் வர வழி தெரியல ஜொங்குக் நான் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சி டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை நோட் பண்ணால் டே ஜிமினாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணுற ஒழுங்கு மரியாதை என் ஜொங்குக்கு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாட்டா ஃபைட்டுக்கு போனால் எங்கே பாரு டே நான் உன்னை என் ஃப்ரெண்டாகவே தான் இப்போ வரைக்கும் நான் திங்க் பண்ணுறேன். என்னால் உன்னை ஹேட் பண்ண முடியாது. ஜொங்குக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவனோட பவர் கிப்பை நான் எடுக்க வச்சேன். இங்கே பாரு என்னோடய ஹேண்ட்ஸை விடு நான் ஜொங்கு கூட என்னோடய வேர்ல்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என் ஜொங்குக்கு நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. நீ வேணா அங்கேருந்து எங்கே வேணாலும் போ. என் ஜொங்குக்கு இந்த பிளேஸ்லேயே விடு. எதுக்கு அவனை அப்படி லாக் பண்ணியிருக்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் அதே பிளேஸ்க்குள்ளே நம்ம சுகா ஜின்னு ஜெய்குப்பு நம்ம டேயோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எவ்வளோ விரும்பின்றாக்கி ஜிமினா ஜொங்குக்கு இருக்கிற பொசிஷனும் ஜொங்குக்கு ஒரு மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆனால் நம்ம ஜிமினா தான் எல்லாருமே வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு
டேய்க்கு ஒரு பவர் போட்டு தூக்கி வீசுவாரா, அந்த மாரி வீசினோம். டேய் அப்படியே ஃப்ளை பண்ணபடி தூரமா வந்துட்டு விழுற மொமெண்ட்ட பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் ரொம்ப கோவமாகி, அந்த கோவத்துலயும் அந்த ஹைப்லயும் டேய் நோட் பண்ணோம். நம்ம டேய் நான் கீழ விழுந்து கூட அப்படியே எழுந்து நின்னு, "வேண்டாம் ஜிம்மி நான் அந்த மாரி பண்ணாத. எதுக்காகவும் என்கிட்டேருந்து என் ஜங்குக்க கூட்டிட்டு போயிறாத. என் ஜங்குக்க என்ட்டேருந்து பிரிச்சிறாத. என் ஜங்குக்க என்ட்ட விட்டுட்டு போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இந்த மாரி கத்துனா, டேய் கதறி அழுறதும், டேய் இந்த மாரி வேகமா விழுந்த மொமெண்ட்ல லைட்டா ஹேண்ட்ஸில் அடிபட்டு லைட்டாக ஸ்கின் பிஞ்சு பிளட் வர மொமெண்ட்டையும் பார்க்க சொல்ல ஜங்குக்கு செம்ம ஹைப் ஆகி அந்த கோவத்துலேயும் ஆங்கிரிலையும் நார்மலாக இருந்த ஜங்குக்குள்ள ஹெவியாக அந்த ஆங்கிரி மூமெண்ட்டில் எக்கச்சக்கமாக அவரோட பவர் என்கரேஜ் ஆகுது. ஜிமினா போட்ட பவர் கட்டையை பிரேக் பண்ணிட்டு ஜிமினாவோட நெக்கையை பிடிச்சி இருக்கு வர இந்த மாதிரி இருக்குன்னா ஜிமினா வந்து என்னை கில் பண்ணாலும் சரி நான் என்னோட வேர்ல்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி ஜொங்குக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண 2 பேரும் என்ன பண்ணுறீங்க ஜிமின் வேண்டாம் என் ஜொங்குக்கு எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் நம்ம ஜிமினாக்கிட்டேயும் ஜொங்குக்கிட்டேயும் வந்துட்டோம். அந்த பிளேஸில் கரெக்டாக டேய் மேலே ஒரு பவரை போட்டபடி சார்லி என்ட்ராகிறான். சார்லி என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆனோம். டேய் அப்படியே ஸ்டாச்சுவாக நிற்கிற மூமெண்ட்டுக்கும் ஜான் ஃபுல்லாக மயக்கத்தில் விழுந்துருப்போம்ல கான்சிலண்ட் அவனுமே லைட்டாக ஐயை ஓப்பன் பண்ணி கிங் வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சார்லி கிட்ட இருந்து வேண்டாம் என்னடா பிரதரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க